தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இது அன்னதேகம். இது நம் கண்களுக்கு தெரியும். அதுபோல் நமது தேகத்தில் காற்றினால் ஆன தேகம் உள்ளது. முதலில் இதை நிலைநிறுத்த வேண்டும். இந்த காற்று தேகம் சித்தியாகிவிட்டால் நமது தேகத்தில் இது தெரியும். வயிற்றில் எப்போதும் டயர் போல காற்று இருந்து கொண்டே இருக்கும். பசி எடுக்காது. உணவு இல்லை என்றாலும் காற்றில் உள்ள பிராணவாயுவை உணவாக கொடுத்துவிடும். இந்த காற்று தேகம் சித்தி அடைந்தவுடன் ஒளி தேகம் உண்டாகும். இந்த காற்று அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒளியை உண்டாக்கி கொண்டே வரும். பிறகு இது ஒளி தேகமாக மாறும். மனித தேகத்தின்படி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம் தான் நமது முதுகுத்தண்டு, சிரசு கருவறை. அங்கு என்ன நடக்கிறது? அபிஷேகம், ஆராதனை எல்லாம் முடிந்த பின் விளக்கு வைத்து தீபாராதனை காமிக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? உன் சிரசில் நெட்டிப்புற்றில் இந்த ஜோதியை வரவழைத்து வழிபடிவாயாக. அந்த ஜோதி தான் உன் உயிர், உன் உடல். இந்த ஜோதியை நீ பெற்றால்தான் இந்த மயான பூமியிலிருந்து நீ தப்பிக்க முடியும். பட்டினித்தார் கூறுகிறார், ஒளியாய் கதிர்மதியாய் உள் இருளாய் அக்னியாய் வெளியாகி நின்றவியன் அறியேன் பூரணமே. பஞ்சபூதங்களில் நெருப்பு மட்டும்தான் மேல் நோக்கி எரியும். அதுபோல் ஜோதி தான் மேல் நோக்கி செல்ல தகுதி படைத்தது. வானத்தில் இருக்கும் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஜோதியாய் சென்றவர்கள்தான். நாமும் நமது ஜோதியை பிரகாசிக்க செய்தால் மேலே செல்ல செல்ல நட்சத்திரமாய் நாமும் அங்கு மின்னுவோம். இந்த நிலையில் மீண்டும் கூறுகிறேன், இது நமது தேகமல்ல, இது நமது வீடுமல்ல, இது நமது உலகமும் அல்ல. உனக்கு மேலான தேகமும் மேலான வீடும் உனக்குள் உள்ளது. வீணே நேரத்தை வீணடிக்காமல் கிடைத்த மானிட பிறவையை பயனுள்ளதாக்கு. பிணமாய் பிறந்து பிணமாய் நடந்து பிணமாய் வாழ்ந்து பின் மடிந்து மண்ணுக்கு இரையாகாது. உடலை மண் தின்றுவிடும், உயிரை காற்று தின்றுவிடும். இங்கு நீங்கள் உயிருடன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் நடைப்பிணங்கள் தான். உண்மையை நீங்களே உணருங்கள். சித்தர்கள் முதல் வள்ளலார் வரை இதை கூறினார்கள். வள்ளலார் கடைசியில் கடைபிடித்தேன் கொள்வாரில்லை என்று கட்டிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார். நம்மிடம் இருப்பது நிஜ உயிர் கிடையாது. நிஜ உயிருக்கு அழிவு உண்டா அப்படின்னு எதுக்கு மனுஷன் சாகுறான்? நிஜ உயிர் உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா எதுக்கு சாவு வரணும்? அப்போ உயிர் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது? அப்போ உயிர் எது? உயிரின் வடிவம் என்ன? இது உடலின் வடிவம். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். யோகத்தில் இதெல்லாம் சித்தி செய்து நெருப்பை மூட்டி ஒளி பெறச் செய்தால் நம்முடைய விஸ்வரூபம் தெரிய வரும். பட்டாசில் பார்த்திங்கன்னா புறப்பொருள்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கு. அதில் நெருப்பு வச்சா எப்படி நெருப்பு பொறி வருது? அதுபோல் முக்கியமான பொருள்கள் எல்லாம் நம் தேகத்தில் உள்ளது. தனஞ்சயன் வாயு முகிலம் சிரசில் உள்ளது. இது அமுதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த அமுதத்தை உண்டு வளரும் உயிர் ஒளி. எப்படி விளக்கு எரிய எண்ணெய் தேவையோ அப்படி இந்த உயிர் விளக்கு எரிய அமுதம் தேவை. இதை கிரகித்து கொண்டு ஆன்ம ஒளி பிரகாசம் அடைந்து கொண்டே வரும். இது எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடாது. மெல்ல மெல்ல தான் வரும். ஒருவருக்கு ஒரு வருஷத்தில் வரும். சில பேருக்கு 10 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 40 வருஷம் ஆகலாம். இது அவரவர் கர்மாவின் நிலை அறிந்து வரும். இதெல்லாம் வருவதற்கு நமக்கு அந்த தேகம் கொடுக்கப்பட வேண்டும். இது மிக முக்கியம். தியானத்தில் என்ன நிலைகள் முக்கிய தேவை என்று பார்ப்போம். சுகாசனத்தில் முகத்தில் நாம் அமர வேண்டும். புருவ நெற்றியில் முத்திரையில் நம் கண்கள் இருக்க வேண்டும். அஸ்வினி முத்திரை பத்திர செய்யலாம். சுவாசம் சந்திரகலையா சூரியகலையா என்று பார்க்க வேண்டும். குருவை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி சித்தர்களை வணங்கி ஒவ்வொரு நிலையாக தனஞ்சயன் வாயு மேலே வருவது போல் பாவனை செய்து மனதை சிரசில் மனோன்மணியுடன் நிறுத்த வேண்டும். மனோன்மணி தாய் அவள்தான், அவள் சிரசில் இருக்கிறாள். இதுவெல்லாம் செய்யும்போது தான் நம் தேகத்தை இழந்து விடுவோம். தேகத்தினுடைய சிந்தனையே இருக்காது. ஞான தேகத்துக்கு சென்று விடுவோம். இந்த தேகத்தை விட்டுவிட்டு ஞான தேகத்துக்கு செல்வோம். அந்த தேகம்தான் ஒளி தேகம். புறநினைவுகள் அற்றுவிடும். சுவாசம் செல்வதே தெரியாது. சிரசிலிருந்து அமுதம் வந்து கொண்டே இருக்கும். அதை நமது ஞான தேகமாக உள்ள உயிர் ஒளி கிரகித்து கொண்டு தன்னை பிரகாசித்து கொண்டே வரும். எப்படி தீபமானது எண்ணெயை ஈர்த்து கொண்டு எரிகிறதோ அதுபோல் நாம் தினமும் உயிர் வளர்க்க வேண்டும். உடலை வளர்த்தால் மட்டும் போதாது. ஒன்றை சிந்தியுங்கள். தேகம் வளர்க்க உணவு உண்டு உண்டு தேகம் வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? தாத்தா பாட்டியாக கடைசியில் தளர்ந்து போகுது. அப்படின்னா உணவில் என்ன பயன்? நீங்கள் உணவு தான் உயிரை கொடுக்குதுங்கிறீங்க. அப்போ உணவு சாப்பிட்ருக்கவங்களாம் சாகாமல் இருக்கணும்ல? உணவு சாப்பிட்டவங்களாம் சாகிறான். எதுக்கு சாகிறான்? உணவு உண்ணாமலே உடம்பை இரும்பாக்க வேண்டும். அதுவெல்லாம் ஒரு வாசியோகிக்கு தெரியும். உணவே உட்கொள்ளாமல் சுவாசத்தை மட்டும் தினமும் உண்டு வாழ்வார். நீரை மட்டும் அறிந்து கொண்டு எத்தனை நாட்களும் வாழலாம். நாம் பிறந்தவுடன் வெறும் பாலை மட்டும்தானே குடித்து வளர்ந்தோம்.
1 வருஷம் 2 வருஷம் என்ன சோறு தின்னா வளர்ந்தோம்? பால் மட்டும் தானே குடித்தோம். அப்போ அது வெறும் நீராகாரம் தானே. அப்போ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏன் வாழ முடியாது? சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.